ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, மிடில்வேர் அப்படின்னா வந்துட்டு என்ன? அதை வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம வந்து மிடில்வேரை வந்து வெப் அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும்? அதை யூஸ் பண்ணுறனால வந்துட்டு நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவிலே நான் வந்துட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை பற்றி நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் நான் வந்துட்டு பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளைண்ட் சர்வரை பற்றி நான் வந்து டெப்த்தாக வந்து சொல்லாமல் மிடில்வேருக்கு டேரெக்டாக வந்து நான் வந்து போயிடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். இது என்னோடய சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். இந்த கிளைண்ட்லேருந்து நமக்கு வந்துட்டு எப்படி வந்து ரெக்வெஸ்ட் வந்துட்டு போகும், சர்வர்லேருந்து எப்படி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வரும் அப்படின்றத நமக்கு வந்து ஏற்கனவே வந்துட்டு தெரியும். மிடில் வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு இருக்கிறான். அவன் பேர் தான் வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு மிடில்வேர். இந்த மிடில்வேர் அப்படின்றதும் வந்துட்டு என்னோடய சர்வரில் தான் வந்துட்டு ரன் ஆக போகுது. நான் வந்துட்டு ஒரு விஷுவலைசேஷனுக்காண்டி நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நடுவில் நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். இந்த மிடில்வேரோட வேலை வந்துட்டு என்ன அப்படின்னா, மிடில்வேரை வந்துட்டு நம்ம வந்து நிறையா விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அத்தென்டிகேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி வந்துட்டு சர்வருக்கு வந்து எத்தனை ரெக்வெஸ்ட் வந்து வந்திருக்கு, எத்தனை ரெக்வெஸ்ட் நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அதை வந்துட்டு ஆடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வேறு நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த செஷன் வந்துட்டு செக் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்துட்டு அத்தென்டிகேஷனில் வந்துட்டு வந்துடும். வேறு மிடில்வேரை வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சர்வர் வந்துட்டு கிராஷ் ஆகுது அப்படின்னா, அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான கோடு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து திடீர்னு வந்து என்னோடய அந்த கோவோட HTTP சர்வர் வந்துட்டு பேனிக் ஆகுது அப்படின்னா, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ரெக்கவர் ஃபங்க்ஷனை வந்துட்டு மிடில்வேரில் நான் வந்துட்டு எழுதி வைக்கலாம். ஸோ வந்துட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேனிக்லேருந்து வந்து ரெக்கவர் பண்ணி எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு போகிற அந்த ஹேண்டிலருக்கு வந்துட்டு சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு இந்த மிடில்வேர் அப்படின்றத இந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து மிடில்வேர் எழுதியிருந்தோம் அப்படின்னா, கிளைண்ட் வந்து சென்ட் பண்ணுற ரெக்வெஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா, என்னோடய மிடில்வேருக்கு வந்துட்டு போகும். மிடில்வேரில் இருந்து தான் எனக்கு அந்த ரெக்வெஸ்ட் வந்து திரும்ப எங்கேயே போகும் அப்படின்னா, என்னோடய சர்வரோட அந்த ஹேண்ட்லரோட ஃபங்க்ஷனுக்கே வந்துட்டு போகும். ஸோ திரும்ப வந்துட்டு எனக்கு சர்வர் அனுப்புகிற ரெஸ்பான்ஸ் வந்து மிடில்வேர் வந்து வர்ற மாதிரி நம்ம வந்து எழுதியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்துட்டு ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிடலாம். இதான் வந்துட்டு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு மிடில்வேர் அப்படின்றது வந்துட்டு இவ்வளோதான். நமக்கு வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் வர ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு வேலிட் இல்லையா, ஸோ நம்ம வந்துட்டு என்ன மாதிரி நம்ம வந்து இந்த மிடில்வேரை வந்து எழுதியிருக்கோமோ அதோட ஒர்க்கை வந்து அது வந்து பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு வர அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு எந்த ஹேண்டிலருக்கு நான் வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம வந்துட்டு எழுதுவோம். இப்போது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு /லாகின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்த மிடில்வேர் வந்துட்டு வர ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்துட்டு வேலிடாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சர்வருக்கு வந்துட்டு இந்த /லாகின் அப்படின்ற அந்த ஒரு ஹேண்டிலரில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அனுப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு பொதுவாக மிடில்வேர் அப்படின்றதுக்கான கான்செப்ட். இப்போ இந்த மிடில்வேரை வந்துட்டு நம்ம கோவில் எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது நம்மளோட வெப் அப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து KLMS அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய காலேஜில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணுற அந்த கோர்ஸ் வீடியோஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காண்டி நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் அத்தென்டிகேஷன் நான் வந்துட்டு இந்த KLMSல நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து செஷன் பேஸ்ட் அத்தென்டிகேஷன் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் வந்து மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் நான் வந்து பண்ணுறதுனால நான் வந்துட்டு செஷன் பேஸ்ட் அத்தென்டிகேஷன் வந்துட்டு எனக்கு வந்து பெஸ்ட்டோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு அந்த அத்தென்டிகேஷன் சிஸ்டமை நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இங்கே வந்து என்ன மிடில் வேர் நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு வர்ற அந்த ரெக்வெஸ்ட்டில் வந்துட்டு செஷன் ஐடி வந்துட்டு இருக்குதா, அந்த குக்கியில் வந்து செஷன் ஐடி அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு இருந்தால் நீ வந்து எனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணு. அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு செஷன் ஐடி வந்துட்டு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போது நம்ம வந்துட்டு நான் வந்து எதுக்காண்டி நான் வந்துட்டு இதை வந்து இந்த மிடில் வேர் நான் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த செஷன் மிடில் வேரை பற்றி லைன் பை லைனாக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோலை வந்துட்டு ஃபங்க்ஷன் செஷன் மிடில் வேர் அப்படின்றதான் வந்துட்டு பேர். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு முக்கியமான வார்த்தை இந்த http.handler. இந்த http.handler அப்படின்றது வந்துட்டு என்னது அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்றத வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மெத்தட் சிக்னேச்சரை நம்ம வந்து உள்ளே வந்து கொடுப்போம். அது மூலயமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெத்தடோட பிஹேவியரை நம்ம வந்துட்டு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு பொதுவாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு கோடை வந்துட்டு க்ளீனாக வந்து எழுத முடியும். அதே மாதிரி நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரீயூஸும் நம்ம வந்துட்டு பண்ண முடியும். திரும்ப நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவசியம் இல்லை. பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் நம்ம வந்துட்டு எழுதுனா வந்துட்டு போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டேட்டா பேஸில் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்துட்டு போஸ்ட்கிரஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு திடீர்னு நான் வந்துட்டு MySQL நான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோட அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை மட்டும் நான் வந்துட்டு மாற்றினா போதும். இப்போ வந்து டேட்டா பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அது 2 வேலை தானே பண்ண போகுது. ஒன்று வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேட்டா வந்து ஒன்று வந்து எடுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு சேவ் பண்ணணும். ஸோ அந்த 2 மெத்தடு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 மெத்தடையும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு திரும்ப நான் வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எனக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கோடு வந்து நம்ம வந்து பார்ப்போமா. ஒரு சாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு நியூ விஎஸ் கோடு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ சொல்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா பேஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸுக்கான இந்த இன்டர்ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். இந்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா என்ன வைக்கலாம், டிபின்னு சொல்லிட்டு வைப்போம். இதில் வந்துட்டு நான் வந்து 2 மெத்தட் நான் வந்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது அப்படின்னா கெட் டேட்டா, இன்னொன்று வந்துட்டு சேவ் டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கெட் டேட்டாவும் எனக்கு வந்துட்டு எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். இந்த சேவ் டேட்டாவும் எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மெத்தட் சிக்னேச்சரை நான் வந்து எழுதியிருக்கேன். அதாவது மெத்தட் நேமு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், அது என்ன ரிட்டன் டைப் அப்படின்றத வந்துட்டு எழுதுறது தான் வந்துட்டு மெத்தட் சிக்னேச்சர். மெத்தட் சிக்னேச்சரை வந்துட்டு நான் இந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு ஸ்ட்ரக்டில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம வந்துட்டு முதல்ல வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரக்டை நம்ம வந்து எழுதிப்போம். இப்போ வந்துட்டு நான் வந்து பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து எதுலன்னா MySQL. ஸோ MySQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்ட். இந்த ஸ்ட்ரக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் நம்ம வந்து வைப்போம். நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வைக்கிறேன். நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து நான் வந்து வச்சிடுறேன். இப்போது இது மாதிரி நான் வந்துட்டு போஸ்ட்கிரஸ்க்கும் நான் வந்துட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னொன்று வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஒரு ஸ்ட்ரக்ட்.
ஸோ இப்போ நான் வந்துட்டு போஸ்ட்கிரஸுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 லைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்படி நான் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸோட இந்த மெத்தட்ஸை வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து MySQLக்கு நான் வந்துட்டு இந்த 2 மெத்தடையும் நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபங்க்கு இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, MySQLக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்ட் வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் தானே, நம்ம வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்ல. நம்ம வந்து அது வந்து எம்ன்னு வச்சுப்போம், MySQL எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த எனக்கான அந்த மெத்தடு கெட் டேட்டா. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுது. அது வந்துட்டு என்னென்னா கெட் டேட்டா ஃப்ரம் MySQL. ஸோ இங்கே இந்த ரிட்டர்ன் டைப் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஸ்ட்ரிங்கு. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, கெட் டேட்டா சேவ் டேட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 இருக்குது. நான் வந்து இங்கே வந்துட்டு ஒரே ஒரு இதுக்கு வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எரர் தான் வந்துட்டு வரும். ஏன்னா வந்துட்டு இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பண்ணணும், ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொன்றுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபங்க்கு என்னென்னு வைக்கலாம், நம்மளே வைப்போம் MySQL சேவ் டேட்டா வச்சோமோ, சேவ் டேட்டா ஸ்ட்ரிங். ஸோ இதை நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் டேட்டா ஃப்ரம் போஸ்ட்கிரஸ். இப்போ நான் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து எழுதுறேன், ஃபங்க்கு மெயின். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்துட்டு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா வேறு நம்ம வந்துட்டு முதல்ல அந்த இதை ஒரு வேரியபிளில் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம், இன்டர்ஃபேஸை என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னா டின்னு சொல்லியிருக்கோம், டிபி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவல் டுவுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த இதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம்னா இந்த MySQLன்ற அந்த ஸ்ட்ரக்டர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். MySQL அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால் பண்ணிடணும். கால் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து எழுதிடுறோம். MySQL அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எழுதிடுறோம். எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதில் இருக்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், டி டாட். இப்போ நான் வந்துட்டு போட்டவொடனே எனக்கு வந்துட்டு டி டாட் வச்சவொடனே எனக்கு வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு வரும். இப்போ நான் வந்து கெட் டேட்டானா கெட் டேட்டா நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டி டாட் சேவ் டேட்டாவை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணல அப்படின்னா இந்த இப்போதைக்கு நான் வந்துட்டு போஸ்ட்கிரஸ்க்கு நான் இதே தான் இப்போ நான் இங்கே எழுதின அதே தான் வந்துட்டு திரும்ப வந்து நான் வந்து எழுதுகிற மாதிரி வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இதுதான் நான் சொல்லணும்னு வந்தது இதுதான். இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ்னு வச்சு இந்த MySQLன்னு போட்டேன்னா இதே இது நீங்கள் வந்துட்டு போஸ்ட்கிரஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்கிரஸோட ஸ்ட்ரக்டர் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்போ புரியுதா, இதில் இருக்கிற அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு ஒன்று தான், அதோட அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு மாறுமே தவிர அந்த மெத்தடோட பிஹேவியர் வந்துட்டு ஒன்றா தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது பண்ணுது. நம்ம ஒரு மெத்தடை வந்துட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் டைப் வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு அந்த வந்துட்டு ரூலாக வந்துட்டு சொல்லுதா. ஸோ நமக்கு வந்துட்டு டேட்டா பேஸ் அந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா. இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ரன் பண்ணுறேன், கோ ரன் main.go. நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கெட் டேட்டா ஃப்ரம் MySQLம் பிரிண்ட் ஆகுது, சேவ் டேட்டா ஃப்ரம் போஸ்ட்கிரஸ்ன்னு நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் போல், MySQLன்னு போகிற வேலை போஸ்ட்கிரஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு அப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட அந்த இன்டர்ஃபேஸில் நான் வந்துட்டு இது பண்ண அந்த மெத்தடோட சிக்னேச்சரை வந்துட்டு ஸ்ட்ரக்டில் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நான் வந்துட்டு பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதே தான் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த HTTP ஹேண்ட்லரும் வந்துட்டு பண்ணுது.
அதுவும் வந்துட்டு ஒரு இப்போ இன்டர்ஃபேஸ்னால் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ HTTP ஹேண்டிலர் அப்படின்றதும் வந்துட்டு என்னது தான் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் தான். இப்போது நான் வந்துட்டு எழுதுனதில் வந்து நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா கெட் டேட்டா சேவ் டேட்டான்னு சொல்லிட்டு 2 மெத்தட் சிக்னேச்சர் நான் வந்து எழுதியிருப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த HTTP ஹேண்டிலரில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சர்வ் HTTP அப்படின்ற இந்த மெத்தட் சிக்னேச்சர் வந்துட்டு இருக்கும். அதில் நம்ம வந்து 2 பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரெஸ்பான்ஸ் ரைட்டர், இன்னொன்று வந்துட்டு ரெக்வெஸ்ட். இப்போது நமக்கு வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள், இப்போது நமக்கு வந்து இதுதான் என்னோட வெப் அப்ளிகேஷன் வச்சுப்போம். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த வெப் அப்ளிகேஷனை வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கதவு மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரே வழி தான் வந்துட்டு இந்த கதவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் கதவுன்னு வைக்கிறத விட ஒரு வீடாக வச்சுப்போமே. இப்போ இது வந்துட்டு ஒரு வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வழி இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ சுற்றி புத்தி இருக்கிற எல்லா இடமும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீடாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துலனாலும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு வர வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ சர்வருக்கு வந்துட்டு தெரியாது என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. இந்த ஹோம் தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சர்வராக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள். சர்வருக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ஒரே வே. நீ வந்துட்டு என்னை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும், என்னோடய ஹேண்ட்லர்ஸை நீ வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உன்னோட அந்த மெத்தடில் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா ஹேண்டிலர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கணும். அதாவது இந்த நான் சொன்னனே இந்த சர்வ் HTTP அப்படின்ற அந்த ஒரு மெத்தட் சிக்னேச்சர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இந்த HTTP ஹேண்டிலர்ஸை வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஆக்சஸே வந்துட்டு பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி இந்த கோ HTTP சர்வர் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கலாம், நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து எழுதினேன், அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்துட்டு சர்வ் HTTP அப்படின்ற அந்த ஒரு லைனை நான் வந்து எழுதுனதே வந்து கிடையாதே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். இந்த சர்வ் HTTP அப்படின்றத வந்துட்டு நம்ம எழுதுறது கிடையாது. அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்னோடய இந்த ரூட்ஸில் போய் நான் வந்துட்டு காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் ஃபங்க் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம தர்ற அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு அது வந்துட்டு இன்டர்னலாக வந்துட்டு ஒரு ஹேண்டிலர் ஃபங்க்ஷனாக வந்துட்டு மாற்றி அதை வந்துட்டு இன்டர்னலாக நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கோவே வந்து நமக்கு அந்த சர்வ் HTTP அப்படின்றத வந்துட்டு கால் பண்ணிடுது. அதனால தான் நம்ம வந்து மேனுவலாக வந்து எழுதாமல் இருக்கோமே தவிர்த்து, அது இல்லாமல் நம்மளால் வந்துட்டு கோவோட HTTP சர்வரில் நம்மளால் எந்த ஒரு ஹேண்டிலையும் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஹேண்டிலரில் வந்துட்டு இது வந்துட்டு இருக்கணும். இந்த சர்வ் HTTP இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு என்னன்னே சொல்லுவோம் அப்படின்னா ஹேண்டிலர் ஃபங்க்ஷன் அப்படின்னே நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே சர்வ் HTTPன்ற மெத்தட் சிக்னேச்சர் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு இப்போ தெரியும். அது என்ன யூஸ்ன்றதும் நமக்கு வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து நான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் நீங்கள் வந்துட்டு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போது இந்த நெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சர்வ் HTTP வந்துட்டு இருக்கும். ஏன்னா அதானே வந்துட்டு இன்ஸ்டன்ஸு. ஸோ அதில் வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது இந்த செஷன் மிடில்வேர் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா HTTP ஹேண்டிலரை வந்துட்டு பேராமீட்டராக வந்துட்டு வாங்கிக்கிது. அதே மாதிரி அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா HTTP ஹேண்டிலரே வந்துட்டு அது வந்து என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன் பண்ணுது. இந்த இடத்துல நான் வந்து HTTP.handler அப்படின்றதே வந்துட்டு அது வந்து என்ன செய்யுது, ரிட்டர்னும் வந்துட்டு பண்ணுது. இப்போ நான் அதுக்கு அடுத்த லைனில் நான் வந்துட்டு என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு ரிட்டன் HTTP.handler ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டிலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, என்னோட நார்மல் ஃபங்க்ஷனை அது வந்து என்னவா மாற்றுது அப்படின்னா
ஹச்டிடிபி ஹேண்டிலராக வந்துட்டு மாற்றுது. ஸோ அது வந்துட்டு ஹச்டிடிபி ஹேண்டிலராக வந்துட்டு மாற்றிடும். சரியா? மாற்றினதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை நான் வந்துட்டு எழுதணும். அதாவது வந்துட்டு குக்கி வந்துட்டு இருக்குதா, அந்த ரெக்வஸ்ட்டில் வரும்போதே வந்துட்டு குக்கி செஷன் ஐடி அப்படின்ற அந்த இது வந்துட்டு இருக்குதா, அந்த குக்கிலன்றதை நான் வந்துட்டு பார்க்குறேன். சப்போஸ் இது எனக்கு 2 விஷயத்த தரும். ஒன்று வந்துட்டு அந்த குக்கிக்கான அந்த ஒரு பாயிண்டரை எனக்கு வந்துட்டு கொடுத்துரும். அதுலேருந்து நான் வந்துட்டு வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு எரரை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த குக்கின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு 2 இது வந்துட்டு தருது. இப்போ அந்த குக்கி எரர் வந்துட்டு நல்லா வந்துட்டு இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு செஷன் ஐடி வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அடுத்து இந்த நெக்ஸ்ட் டாட் சர்வ் ஹச்டிடிபி. ஸோ இந்த நெக்ஸ்ட் டாட் சர்வ் ஹச்டிடிபி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது, பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை அடுத்த ஹேண்டிலருக்கு வந்துட்டு பாஸ் பண்ணணும். இப்போ இங்கே ரூட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹச்டிடிபி ஹேண்டில்னு நான் ஒன்று இங்கே எழுதியிருப்பேன். இது என்னோடய கோர்ஸ் பேஜ். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு யூஸர் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் சைன் அப்போ அல்லது லாகினோ வந்துட்டு பண்ணி, அதாவது லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு அந்த செஷன் ஐடி கிடச்சி அதுக்கப்புறம் தான் அவன் இந்த கோர்சஸ் பேஜுக்குள்ளேயே வரணும். இல்லைனா அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா அவனால் அந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுற அந்த பேஜுக்கு வரக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு செஷன் ஐடி கண்டிப்பாக எனக்கு தேவை. அப்படின்ற அந்த பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹேண்டில் அப்படின்றத நான் http டாட் ஹேண்டில் நான் எழுதியிருக்கேன். இது எனக்கு 2 பேராமீட்டர் எனக்கு தேவைப்படுது. ஒன்று அதுக்கான பேட்டர்ன், இன்னொன்று அதோட அந்த நம்ம சொன்னோம்ல http ஹேண்ட்லர் எனக்கு தேவை. /கோர்சஸ் பேஜுன்றது தான் என்னோட அந்த எண்டு பாயிண்ட்டு. அந்த பேட்டர்ன் தான் நான் எழுதிட்டேன். இப்போ இந்த பேக்கேஜோட பேர் மிடில்வேர் டாட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் செஷன் மிடில்வேரு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா http ஹேண்ட்லரை நான் பெராமீட்டரை நான் பாஸ் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹேண்ட்லர்ஸ் டாட் கோர்ஸ் பேஜுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை ரெண்டர் பண்ணுறதுக்கான அந்த இதை நான் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேண்டிலர் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும் நான் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு அதை அந்த ஃபங்க்ஷனை ரேப் பண்ணி அதை இந்த நெக்ஸ்ட்டு http அப்படின்றத ஆட் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட்லர் ஃபங்க்ஷனாக அதை மாற்றி அது பாஸ் பண்ணும். டைப் கன்வர்ஷன் நம்ம இந்த பைத்தான்லலாம் நம்ம பார்த்துருப்போம். எந்த லாங்குவேஜ்லனாலும் அந்த டைப் கன்வர்ஷன் இருக்கும்ல, இன்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அந்த மாதிரி. ஸோ அதே வேலையை தான் இங்கே எதுவும் பண்ணுது. இதை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வர ரெக்வஸ்ட் என்னோடய மிடில்வேருக்கு போகும். மிடில்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு எங்கே போகணும்னா அந்த ஹேண்ட்லர்ஸ் டாட் கோர்ஸ் பேஜ் அப்படின்றதுக்கு அந்த ஹேண்ட்லருக்கே எனக்கு ரெக்வஸ்ட் போகும். அதான் இந்த நெக்ஸ்ட் டாட்ஸ் சர்வ் http அப்படின்ற இந்த ஒரு விஷயம். இதுக்கு மேலே இருக்கிற கோடு ஃபுல்லாகவே எனக்கு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு முன்னாடி ரன் ஆகும். இதுக்கு நான் கீழே நான் கோடு எழுதினேன் அப்படின்னா அது ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ரன் ஆகிற விஷயம். ஸோ இப்போ நான் ஒரு லைவ் டெமோ நான் காமிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு என்னோடய சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த RabbitMQ ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது, எப்படி நான் சொன்னது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நான் முதல்ல நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் தப்பான என்ன பயன் போட்டேன். நான் இதான் எங்களோட லாகின் பேஜு. நான் ஃபஸ்ட்டு இந்த லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு இங்கே நான் நேம் தரணும். நேம் தந்துட்டு ஸ்கிப் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கோர்சஸ் பேஜுக்குள்ளே வந்துட்டேன். அதாவது அந்த எண்டு பாயிண்ட்டுக்கான இந்த இதுக்குள்ளே நான் வந்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேராக போய் என்னோடய அந்த அப்ளிகேஷனை தொட்டுட்டு அதில் இந்த குக்கீஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா செஷன் ஐடின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த செஷன் ஐடி இருக்கிறனால என்னை வந்து இந்த ஹேண்டிலருக்குள்ளே வந்துட்டு அந்த மிடில்வேர் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை போய் நான் வந்துட்டு மேனுவலாக நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணி இப்போ நான் வந்துட்டு இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலோவ் பண்ணலை. எனக்கு வந்துட்டு செஷன் ஐடி நாட் ஃபவுண்டு, ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னா எனக்கு இதை ரெஸ்பான்ஸ் அனுப்புன்னு சொல்லி நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு செஷனை வந்துட்டு நான் வந்து செக் பண்ணி ஒரு அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காண்டி நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிடில்வேர் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நான் வந்துட்டு இதுக்காண்டி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அந்த ஹேண்டிலரை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணுமோ நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் இந்த மிடில்வேரில். ஸோ அவ்வளோதான், இதை தான் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன்.